கேஸ் இன்னும் வரலையே. என்ன சமையல் பண்ண இன்னைக்கு? வாங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியலை, கடுப்பாக இருக்குது. சோறு வடித்து வச்சுருக்கேன், மோர் தாளித்து வச்சுருக்கேன், இஞ்சியெல்லாம் துருவி போட்டு நல்லா தாளித்து வச்சுருக்கேன். பச்சை மோர் வந்து உங்களுக்கு ஆகாது, சளி பிடிச்சிக்கிடும், அதனால் தாளித்து வச்சுருக்கேன். அதுக்கு தொட்டுக்கிடுறதுக்கு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கிறேன். இது வந்து பழையது. பழைய உங்களுக்குல, உங்களுக்கு சளி பிடிச்சிக்கும் இந்த கிளைமேட்டுக்கு பழையது ஒத்துக்கிடாது, அதனால் அது எனக்கு. இது மதியத்துக்கு. இது வந்து காலையிலைக்கு புட்டை அவிச்சு வச்சுருக்கிறேன். என்ன உப்புமா மாதிரில இருக்குது? உப்புமா எல்லாம் புட்டு தான். புட்டு குத்தியில் வச்சு அவிக்க முடியாது, ஏன்னா இண்டக்ஷனில் வந்து புட்டு குத்தி வைக்க முடியாது. அதனால் இட்லி கொப்பரையில் வச்சு புட்டு மாதிரி அவிச்சு ஹாட் பாக்ஸில் வச்சுருக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கு வந்து பழம் வச்சுருக்கிறேன் சாப்பிட்றதுக்கு. இது வந்து காலையில் போட்ட டீ மிச்சம். இது வந்து ஃப்ளாஸ்கில் வெண்ணி, என்னோடய புருஷருக்கு வெண்ணி ஆஃபீஸ்க்கு கொடுத்து விட்றதுக்கு. அவருக்கு சளி பிடிச்சிக்கிடும், அதனால் இப்போ கிளைமேட் சரியில்லைல்ல, அதனால் அவருக்கு வெண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இவ்வளோ தான் சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், டாட்டா.